அடுத்த கேள்வி பார்த்தோம்னா ஊர் பெயர்களோட மரபு சொற்களை பொறுத்து, அதாவது ஊர் பெயர்கள் இருக்கும், அது இப்போ முன்னாடி ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அது மருதி இப்போ வேறு மாதிரி ஆகிருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா ஒரு 4 ஊர் பேர் கொடுத்து அதுக்கான மரபு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா புக்கில் கோவன்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர்னா கோவை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது தேவக்கோட்டைனா தேவோட்டை. இதுவும் ஒரு புக்கில் வந்து ஒரு 10 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. இது போக வெளியே இருந்து ஒரு 10 எண்ணம் இருக்கும். நீங்கள் வந்து இதை அதை வச்சே போட்டுடலாம். புக்கில் இங்கே பார்த்தோம்னா ஊர் பெரியவங்க மறுன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம், முன்னாடி வந்து தஞ்சாவூர்னு சொல்லியிருக்கோம். புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளியை இப்போ திருச்சின்னு சொல்கிறோம். உதகமண்டலத்தில் உதகைன்னு சொல்கிறோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம். நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஊர் பெயர்கள் மறுவு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த இதை போடணும். இதில் பார்த்தோம்னா கோவன்புத்தூர்னா கோவை. இதை வந்து B1. மற்றது பார்த்தோம்னா இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்காது. இப்போ தேவோட்டை தேவோட்டை, பூந்தமல்லி பூனமல்லி, இதை வச்சு நீங்கள் வந்து போடலாம். ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். சோழ நாடுனா சோநாடு.